யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஆட்சி என்பது மிக முக்கியமானது. நான் தோழர் திருமாவளவன் அவர்கள் எடுத்த இந்த நடவடிக்கையும் சரியா தவறா என்பதை விட அவர்கள் நடந்து கொண்ட அந்த அணுகுமுறை தான் இன்றைய பேசுபொருளாக நான் பேசப் போகிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அரசியல்ல ரொம்ப ரொம்ப ஒளிவு மறைவற்ற ஒரு விஷயங்கள் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மைங்கிறது. நம்ம சொல்றோம்ல, விஜய்கிட்ட பேசுறோம் இல்லையா, வீட்டை விட்டு வெளியே வாங்க, முதலமைச்சர் நீங்க என்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்க போறீங்க, என்னைக்கு நீங்க கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க, யாருமே தொட முடியாத ஒரு மேடையில் ஏறிக்கொண்டு உங்களை யாருமே கேள்வி கேட்க முடியாம இருக்கிறது மாதிரி நீங்க ஒரு கருத்தை சொல்லணும், கேட்கணும், அதோட போயிடணும். ஒரு டிஸ்கஷன் கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருப்பதை எவ்வளவு கண்டிக்கிறோமோ, அதே போல்தான் நாம் இதுவரை நம்பி இருந்த தலைவர்களுடைய மாற்றம் ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் நான் இன்னைக்கு இந்த காணொலியில நான் சொல்ல போறேன். இந்தியாவிலே தமிழ்நாடு மிக முக்கியமானது. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்சது. இந்தியாவிலே முதலாக எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாநில உணர்வுங்கிறத, மொழி உணர்வுங்கிறத வெளியே கொண்டு வந்ததும் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு சட்டத்தை திருத்தினதும் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே நான் பிராமின்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்கிறத உருவாக்குனதும் தமிழ்நாடு தான். இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள். பெரியாரை போல, அண்ணாவை போல, அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர். மற்ற யார்களுக்கும் எல்லாம் இந்த கிரெடிட், இந்த பேசக்கூடிய இந்த சமூக நீதி பார்வை கிரெடிட் யாருக்கும் இது பொருந்தாது. பெரியார் அண்ணா துவக்கி வைத்தது. பெரியார் ஒரு பிலாசபராக, தத்துவ தலைவராக அவர் இருந்தார். அவர் தத்துவத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார். அண்ணா எங்களை எல்லாம் அரசியல் படுத்தி இன்றைக்கு தோழர் விஜய் அரசியலுக்கு முதலமைச்சராக இருக்கிறது கூட அண்ணாவின் அணுகுமுறை, அண்ணாவின் வழிமுறை, அதுதான் முக்கியம். அப்படித்தான் தோழர் திருமாவளவன் அப்படிங்கிறவர் வந்தார். திருமாவளவன் மேல எல்லாருக்குமே ஒரு மதிப்பு மரியாதை உண்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனெனில் சமூக நீதி பார்வையில், வகுப்பு வாரித்துவ பார்வையில் அவர் அனைவருக்குமான ஒரு தலைவராகத்தான் இதுவரை காட்சியளித்தார். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு தலித் இயக்கம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அதை யார் நம்ம மறுத்தோம்னா நம்மளே இது என்னடா அறியாமையில இருக்கிறது மாதிரிதான் நம்மளே பேச வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு நிலை வருகிற பொழுது சமீப காலமாக இந்த 2 தேர்தலில் அவர் நடந்து கொண்ட முறையும், இப்பொழுது தோழர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆன பிறகு அதில் கொண்டு போய் மினிஸ்ட்ரி, அதாவது அமைச்சரவையில் பங்கு பெறுவதற்காக இவர் நீண்ட ஒரு பேட்டி 2 சேனல்கள்ல கொடுத்திருக்கிறார். மெயின் ஸ்ட்ரீம்ல ஒண்ணு, மற்றபடி இணையத்துல ஒன்றும் கொடுத்திருக்கிறார். அதை முழுமையாக நான் 2 முறை முழுமையாக கவனித்தேன். அவர் உடல் மொழியில் இருந்து வார்த்தை தடுமாறுகிறது. ஆனால் கேள்வி கேட்கக்கூடிய அந்த தோழர்கள் அவர் பிடியை விடாம கேட்கிறாங்க. ஆனா கேட்கறதுக்கு அவர் ஸ்பேஸ் விட்டுட்டு நகர்ந்து போயிருந்தாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். எப்படி மோடி பக்கத்திலே வர விடாம ஆகிறாரோ, எப்படி கேள்வி கேட்டா நீங்க என்ன வேணாலும் கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகக்கூடாது என்பதற்காகவும் ஒரு முக்கியமான விடயத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வர்றாரு, விளக்கம் கொடுக்க வர்றாரு. அந்த விளக்கம் கொடுக்கறதுல எதிர்கேள்வியில கேட்க வேண்டிய கேள்விகளை யாருமே கேட்க மாட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இதுவரை வகுப்படுத்தி எப்படி பெரியார் அண்ணாவின் மாணவர்கள், திராவிட இயக்க தோழர்கள் மத்தியில் நீங்கள் எப்படி நற்பெயர் எடுத்தீர்களோ, அவர்களுக்கு எங்களுக்கே ஒரு சந்தேகம். நான் இப்ப சொல்றேன், கூட்டணி ஆட்சியில் நீங்கள் பங்கு பெற்றது 100க்கு 100 சரி. தோழர் வன்னியரசு ஒரு இனமான போராளியாகத்தான் நான் பார்க்கிறேன். தலித் இயக்கங்கள் என்று பார்வையே முதலா கிடையாது. தேசிய தலைவருக்காக, விடுதலை அமைப்புக்காக போராடிய ஒரு மனிதன் மந்திரியாக பார்க்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லி நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து, தோழர் விஜயோடு இணைந்து நாங்கள் கட்சியில் அமைச்சரவையில் பங்கு பெறப் போகிறோம், கூட்டணியில் இடம்பெறப் போகிறோம் என்று பேசிவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை.
அதை இவர்கள் என்னமோ தமிழ்நாட்டை காப்பதற்கு வந்திருப்பதை போலவும், தமிழ்நாட்டை காக்க வந்த அந்த தேவனுக்கு துணையாக நாங்கள் இருப்பது போலும் பேசுவதுதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன சொல்றீங்க? மத்ததுல பேசிட்டாங்க, காங்கிரஸ் வெளியே போயிட்டாங்க. நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் எங்களை கூப்பிட்டு பேசியிருக்கணும்னு சொல்றீங்க. ஏன் உங்களை கூப்பிட்டு பேசியிருக்கணும்? நீங்க யாரை கூப்பிட்டு பேசினீங்க? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மத்த எல்லாரும் கூட நீங்க பேசுனீங்களா? பேசல இல்ல. அப்ப காங்கிரஸ் மட்டும் உங்ககிட்ட ஏன் பேசணும்? அப்ப திமுக கிட்ட நீங்க போய் பேசுறீங்க. பேசும்போது நீங்கள் அந்த நடந்து கொண்ட முறை இருக்கு இல்லையா, உங்களுக்கு முதலமைச்சராக வேண்டிய அந்த வாய்ப்பை கொடுக்கிறோம் என்று திமுகவிலிருந்து ஒரு நபர் சொல்லப்பட்ட போது, நாங்கள் அந்த சைடும் பேசல, நீங்களும் பேர சொல்லல. ஆனால் என்னை அழைத்தார்கள், உங்களை முதலமைச்சராக இருக்க சொல்லுகிறோம் என்றும் சொல்லிவிட்டார்கள். அப்படின்னா நீங்க அதை யார் என்று நீங்கள் சொன்னால் தானே தெரியும். நீங்க அதை யாருன்னே சொல்லல, கடந்து அப்படியே போயிடுறேன். சரி சொன்னீங்கல்ல, நான் சிரித்து கொண்டே இதையெல்லாம் சாத்தியமா என்று நான் கேட்டுக்கொண்டு போயிட்டேன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? எங்க போனீங்க? எங்கெங்க போனீங்க நீங்க? 2 சட்டமன்ற உறுப்பினருங்க, இளைய பெருமாளோட வாரிசும் இவரும் வன்னியரசும் 2 பேரும் இருக்கிறாங்க. கட்சி தலைமையை மீறி, தலைவரை மீறி நீங்கள் நகண்டு விட்டார் என்று சொல்றீங்க. எங்க போயிருப்பாங்க உங்களுக்கு தெரியாம? நீங்க போய் தோழர் ரவிக்குமார் அவர்களை போய் ஒரு லாட்ஜில் போய் பாருங்கன்னு நான் சொல்லிட்டேன். எதுக்கு லாட்ஜில் பார்க்கணும்? கார்ல கொடியை கழட்டிக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றேன். பத்திரிகையாளர்கள் எதுக்கு உங்களை கார்ல கொடியை கழட்டி பார்க்கணும்? கேள்வி முக்கியமானது. உங்களுக்கென்று கட்சி அலுவலகம் இருக்கிறது, அலுவலகத்தில் அறை இருக்கிறது, தோழர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் தாண்டி உள்ள வந்து யாரும் எதுவும் பேசிட முடியாது. என்ன சொல்றாங்க? எப்பா நான் வன்னியரசு எங்கப்பா போனேன், நான் உன்னை வர சொன்னேன், என்னப்பா எங்க போ, அந்த அந்த டிஸ்கஷன் இருக்கு இல்லையா? என்ன இது கட்சி நடத்துவீங்களா? எப்படி அது? எப்படிங்க அது சாத்தியம்? உங்களுக்கான தொண்டர், ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடன் பயணிக்கிறவர் அவரு. ஏய் எம்எல்ஏ ஆகிட்ட கிளம்பி வாயா அப்படின்னு சொன்னா, நான் எங்க அம்மாட்ட போய், எங்க அம்மா நினைவிடத்தில், தந்தையார் நினைவிடத்துல போய் நான் வந்து அஞ்சலி செலுத்த போறேன், போயிட்டு தான் நான் வருவேன்னு சொன்னேன். சரி நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும் கூட வைங்க. மிக முக்கியமாக பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கிற பொழுது, உங்களுடைய கருத்துக்காக, உங்களுடைய ஆதரவு கடிதத்திற்காக முதலமைச்சராக போகக்கூடிய விஜயை காத்து கிடக்கிற பொழுது எங்க போனீங்க? சரி, இடதுசாரிகள் உங்களிடம் கேட்டுக்கொண்டுதான் அந்த அறிக்கையை கொடுப்பதற்காக, ஆதரவு கடிதத்தை கொடுப்பதற்காக எங்களுக்குள் நாங்கள் பேசி முடித்து விட்டோம் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? அப்ப நீங்க எங்க போனீங்க? ஏங்க சென்னைக்குள்ள ஒரு லாட்ஜில் எங்க அங்க ஒரு மூலையில அங்க ஒரு மூலையில அவன் இருக்கான் வைக்கான். என்னங்க சாத்தியம்? யாரு? எந்த காலத்துல இருக்கிறீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? சின்ன பிள்ளைய சொல்லி விஜய்க்கு ஓட்டு போடுறான்னு சொல்றதை நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை, அதற்கு நான் நம்பவும் இல்லை. இது நம்மை எல்லாம், மக்களை எல்லாம் இப்படி நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் ஒண்ணு. அந்த அளவுக்கு ஒன்றும் தமிழ்நாடு ஒன்றும் கெட்டு போகலங்கிறது தான் என்னுடைய இது. ஆனால் உங்களை போல தலைவர்களுடைய மாற்றத்தினை இந்த மக்கள் பார்த்து கொண்டு இருப்பதுனால்தான் போய் தொலையுது, எவனா இருந்தா என்ன போட்டுங்கிற நிலைமையில இப்ப மாறிட்டாங்க. அப்ப காத்து இருந்துட்டு கம்யூனிஸ்டே அவங்ககிட்ட போய் ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்ப நாங்க தோழர்கள்ட்ட தான் டிஸ்கஷன் பண்ணி தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு. எந்த முடிவெடுத்தாலும் தோழர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் நான் முடிவெடுப்பேன்னு சொல்றீங்க. அப்ப காட்டுமன்னார் கோயில்ல வந்து கள்ளக்குறிச்சி அங்க போட்டியிடுறதுக்கு வந்து நீங்க எந்த தோழர்கள்ட்ட யார்கிட்டையுமே நான் கருத்து கேட்கலன்னு சொல்றீங்க. முரண்பாடா இல்ல? அதெல்லாம் நான் யார்கிட்டையுமே கேட்கல, நான் சுயமா முடிவு எடுத்துக்கிட்டேன். அது எப்படிங்க நீங்க சுயமா முடிவு எடுப்பீங்க? நீங்க சொல்றீங்கல்ல, கட்சியில எங்களுக்கு நிர்வாக குழுக்கள் இருக்குது, பல்வேறு மட்டத்துல வந்து செயற்குழுக்கள், உயர்மட்ட குழு எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்கன்னா, நீங்க உங்கள் நிலைப்பாடை மட்டும் எப்படி தனியா அறிவிச்சீங்க? யார்கிட்ட கேட்டீங்க நீங்க? உங்கள் சகோதரியின் மகளுக்கு நீங்க சீட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, அது யார்கிட்ட எல்லாம் பாருங்க, தொடர்ச்சியாக பிழை பாருங்க, தொடர்ச்சியாக பிழை பாருங்க. தன்னுடைய கட்சிக்காரரே இல்லாத காங்கிரஸ்காரர் கொடுத்து போய் நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க, அவரை ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. எவ்வளவு பிழை பாருங்களேன், தொடர்ச்சியா பாருங்களேன். காங்கிரஸ்காரருக்குங்க ஒரு சீட்டை கொடுத்துருக்கீங்க, சகோதரி மகளுக்கு சீட்டை கொடுத்துட்டு போயிட்டீங்க.
தோழர் வன்னியரசு தான் உண்மையான கட்சிக்காரர். அவருக்கு வந்து நீங்க சீட்டு எடுங்க. இன்னைக்கு அவர் மினிஸ்டர் ஆயிருக்கிறார், அமைச்சரவையில பங்கு பெற்றிருக்கிறார். ரைட்டு. உங்களுடைய நடவடிக்கை என்பது, உங்களுடைய மாற்றம் என்பது வந்து எந்த அளவுக்கு வந்து 2019 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல், இன்னைக்கு 26 தேர்தல் நாங்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். முழுமையா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அரசியல் ரீதியாக வெளியே எதுவும் பேச முடியாது. ஆனால் மக்கள் இயக்கமாக, ஒரு பெரிய இயக்கமாக ஏன் நாம் மாறவில்லை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கு இல்லையா? உங்களுடைய மாற்றம் எதை நோக்கி போகுது? அதிகாரத்திற்காக மட்டுமில்லை, மக்களை அரசியல்படுத்த வேண்டும் என்று சொன்ன அரசியல் எங்க போயிடுச்சு? ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப வருத்தமாக, கான்பிடண்டா. ஏன்னா தலித்திய தலைவர்கள் அப்படிங்கிறவெல்லாம் எல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டில் RSS பெற்ற குழந்தைகள் என்று நீங்கள் சொன்ன கருத்திலை நிலையாக நின்று ஒரு ஆதரவு நிலைக்காமல், ஆதரவு கொடுக்காமல் திமுக கூட்டணியிலிருந்து விலகிட்டு, அதுக்காக திமுக கூட்டணி நம்ம இருக்கணும்லாம் சொல்லல. கூட்டணியில் நீங்கள் இப்ப பங்கு பெற்றது சரி சரி சரி, எத்தனை முறையும் சொல்லுவேன். விசிக, கம்யூனிஸ்ட், IMU கொடுத்தது வந்து இல்லை. ஏனெனில் அதற்கான காரணங்கள் அண்ணா சொன்னதை போல் காரணங்கள் உயிரோடு இருக்கிறது. திமுக நடத்திய விதம் மனிதத்தன்மையற்ற செயல், சுயமரியாதையற்ற செயல். திமுக இந்த தேர்தலில் தோல்வியை தழுவும் 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 என்று நான் மாறி 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 நமது சேனல் நானே பேசி இருக்கிறேன். பெரியண்ணன் மனப்பான்மை கூட இல்லை, முதலாளி மனப்பான்மை கூட இல்லை. பண்ணைத்துவ அடிமைகளை நடத்தியதை போல கூட்டணி கட்சிகளை நடத்தக்கூடிய துணிச்சல் வந்த திமுகவை அழித்து ஒழித்து தர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்லுவேன், மோடியும் கோடியும் மீடியாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லு. மோடி எப்படி மீடியாக்களை வச்சிருக்காங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்கக்கூடிய ஆளுகளை எல்லாம் வளைத்து கொண்டு எல்லா கட்சிகளையும் இழிவாக பேசிக்கொண்டு, தோழர்கள் இழிவாக பேசிக்கொண்டு, அனைவரையும் தங்கள்தான் மேலானவர்களை போல் நடத்தியவர்களை மக்கள் தூக்கி குப்பையில் இருந்தது வந்து முழுமையாக வரவேற்பு. அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. என்னையா மனப்பான்மை. ஆனால் நம்ம என்ன செஞ்சிருக்கோங்கிறத பேசும்போது தான் நமக்கு சங்கடமா இருக்கு. அவர்கள் தோல்வி, ஸ்டாலின் அவர்களே தோத்துருக்கிறாங்க. காமராஜரை போல, வைகோ அவர்களை போல, பக்தவச்சலம் அவர்களை போல, எங்கள் ராஜபாளையத்தில் பிறந்த குமாரசாமி ராஜா அவர்களை போல மிகப்பெரிய தலைவர்கள் அரசியல். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ஜெயலலிதா அவர்களை போல, ஜெயலலிதாவே தோத்துருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன் திருமாவளவன் அவரே தோத்துருக்கிறார், அது ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது. விஜயகாந்த் அவரும் தோத்துருக்கிறார், அது ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது. அரசியலில் வெற்றி தோல்வி ரெண்டுங்க, அது உள்ள ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மக்கள்கிட்ட நம்ம எப்படி போராட்டத்தில் நிற்கும், அதான் இந்த அரசியல் கட்சி எல்லாம் முடிஞ்சது. வைகோ அவர்கள் பாருங்க, இந்த இப்ப உண்ணாவிரதத்தை அறிவிச்சாங்க, ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிட்டாங்க, போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. அரசியல் மக்களுக்காகத்தான் என்று போய்கொண்டுதான் நம்ம இருக்க வேண்டுமே தவிர வந்து கட்சியில் எந்த இடத்துல போறோம்ங்கிறதுக்கு நம்ம பெரிய நடவடிக்கை மாற்றத்தை கொண்டு கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம். உங்கள் முகவரியை மாற்றுகிறீர்கள், உங்கள் அடையாளத்தை இழக்கிறீர்கள். அதுதான் மிக மிக வருத்தமான ஒரு செய்தியாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் தாவேக்காவை ஆதரியுங்கள், வெளிப்படையா அது. அதில் ஒரு ஜனநாயக முறைப்படி நான் நடந்து கொண்டேன் என்று மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த காணொளி தோழர்களே. அரசியலில் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்கது. கூட்டணி ஆட்சிக்கு ஒரு சுழி போட்டு ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய விஜய்க்கும் அதை ஆதரிக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கும் நான் முழுமனதாக தனிப்பட்ட முறையில் நான் வரவேற்பு கொடுக்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் ஆதரிப்பதற்கான வெளிப்படையான காரணத்தை சொல்லிவிட்டு செய்யுங்கள் என்பதைத்தான் பதிவாக கொண்டு வருகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.